ஹே ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். திஸ் இஸ் சிந்து. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8 Day 54 ரிவ்யூ. ஷோ ஸ்டார்ட் ஆகுது மக்களே. நைட் டைமில் நடந்ததெல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ நைட் டைமில் நம்மளோட ஆனந்தி அண்ட் அன்ஷிதா வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா வந்துட்டு ஒரு குட் பிளேயர், ஆனால் அவள் டீம் வந்துட்டு சேர்க்க சரியில்லை, அவளோட டீமோட சேர்ந்து விளையாடுறா அந்த கோவா கேங்கோட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற அப்படி. ஸோ ஜாக்லீனை வந்துட்டு பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ ரயானை வந்துட்டு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் ரயான்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கேருந்து கட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கிச்சனில் வந்துட்டு காமிச்சிட்ருக்குறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு தர்ஷிகா, விஷால், அதுக்கப்புறம் முத்துக்குமார் 3 பேரும் சாப்பிட்ருக்காங்க. ஸோ நம்ம மஞ்சரி உட்காந்துட்ருக்காங்க, நம்ம அருண் வந்துட்டு சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே ஒரு கான்வர்சேஷன் போகுதுங்க மக்களே. ஸோ அங்கே என்ன வந்துட்டு கான்வர்சேஷன் போகுது அப்படின்னா, தக்காளி தொக்கு மாதிரி வந்துட்டு முத்துக்குமார்கிட்ட வச்சுருப்பாங்க. இது எப்படி வந்துட்டு வச்சிங்க, இது எனக்கு தெரியவே தெரியாதே அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மஞ்சரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்மளோட அருண் வந்துட்டு ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே கிச்சன் டீம்கிட்ட போய், ஐயோ இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா வெளியே வந்தால் கூட நான் பேச மாட்டேன், பஸ்ஸில் வந்துட்டு ஏறி உட்காந்தா கூட நான் வேறு பஸ்ஸை பிடிச்சி போயிடுவேன், என்ன ஆட்டிடியூடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு சிவகுமார், யாருப்பா மஞ்சரியா அப்படிங்கிற மாதிரி, ஆமாம் மஞ்சரியே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு தர்ஷிகாவுக்குமே ஒரு மாதிரி ஆகுதுங்க மக்களே. ஸோ அங்கேருந்து கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அருண், அதுக்கப்புறம் நம்மளோட ரஞ்சித் எல்லாருமே போய் வெளியே உட்காந்துட்டு சாப்பிட்ருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு நம்ம அருண். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் கேஷுவலாக தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. பட் அது கொஞ்சம் அருண் வந்துட்டு பர்சனலாக எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வேக்கப் சாக் வந்துட்டு நடக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ப்ரொமோஷனுக்காக வந்துட்டு 2 குட்டீஸ் வர்றாங்க மக்களே. ஸோ அது பார்க்குறப்பவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துட்டு பண்ணுறாங்க மக்களே. ஸோ லைவ் ஸ்ட்ரீமில் பார்க்குறப்போ அவங்க 2 பேருமே ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. ஸோ ஒரு வெப் சீரியஸ்க்காக ப்ரொமோஷன்ஸுக்காக வந்திருக்காங்க. ஸோ அந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் முடிஞ்சுது. ஸோ டாஸ்க்கெல்லாம் பண்ணிடுறாங்க அந்த குழந்தைகளோட. ஸோ அங்கேருந்து கட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கிச்சன் டீமில் காமிக்கிறாங்க. ஸோ கிச்சன் டீமில் நம்மளோட ஜாக்லின் வந்துட்டு ப்ரெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே தான் பிரச்சனை வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க மக்களே. ஸோ இந்த வீட்டில் வந்துட்டு பிரச்சனை அப்படின்னாவே இது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு சாப்பாடு விஷயமாக தான் இருக்கும். எஸ், அஃப்கோர்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்துக்குமே 2 ப்ரெட்டு வந்துட்டு கொடுத்துட்றாங்க டோஸ்ட் பண்ணி. அது ப்ரெட்டு ப்ளஸ் முட்டை, மயோனைஸ் இதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ப்ரெட் இருக்குது. ஸோ நம்மளோட அருண் வந்துட்டு எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணிகிட்ருக்காரு எக்ஸ்ட்ரா ப்ரெட்டை. ஸோ அங்கே இருக்கிற சில பேர்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, டோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், டோஸ்ட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்துட்டு பேசிகிட்ருக்காங்க மக்களே. ஸோ டோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. ஸோ அருண் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்படி சர்வ் பண்ணுறது வந்துட்டு ஜாக்லினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் போல். ஸோ ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஷவுட்டட் மூமெண்ட்டில் வந்துட்டு அருண், எல்லாத்துக்கும் வயிறு இருக்கிற மாதிரி நம்மளுக்கும் வயிறு இருக்குது, வாங்க நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது. ஸோ நம்ம விஷால் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ விஷால் அண்ட் மஞ்சரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுப்பு சும்மா இருக்குது, எல்லாமே இன்னொரு அடுப்பு சும்மா இருக்குது, ஸோ நம்ம போய் டோஸ்ட் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு சௌந்தர்யா, நானும் கிச்சன் டீம் தான், நான் டோஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி டோஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அருண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ டோஸ்ட் பண்ணுறதுக்கு கேட்டாங்க, நம்ம டோஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம், இப்போ நீ டோஸ்ட் பண்ணுறியே அப்படிங்கிற மாதிரி அருண் கேட்குற அப்படி. அப்போ வந்துட்டு இல்லை, நான் இன்னொரு அடுப்பு சும்மா தானே இருக்குது, நம்ம டோஸ்ட் பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களும் டோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு முத்துக்குமார் வந்துட்டு கேட்குறாரு, ஸோ அடுப்பு சும்மா இருக்குது, ஏன் டோஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம அருண்கிட்ட கேட்குறாங்க. இது கிச்சன் டீமோட டெசிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இல்லை, அதுக்கு ரீசன் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு மாதிரி ரீசன் அவரால் சொல்ல முடியல. முத்துக்குமார் பேசுகிறதுனால யாருமே சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ அது அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ போயிட்டுருக்கிறப்போ நம்மளோட மஞ்சரியுமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் உங்ககிட்ட அருண்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு மஞ்சரிக்கு முன்னாடி வந்துட்டு அருண் வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு, சரிம்மா ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு நம்மளோட மஞ்சரிக்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ரிக்கர் ஆயிடுது. ஓகேங்களா. ஸோ அதை பார்க்குறப்போ
மஞ்சரி தான் கொஞ்சம் க்ரியேட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அருண் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ரெட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மஞ்சரி எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா ப்ரெட் கொடுக்குறதே வந்துட்டு பெரிய விஷயம், அதில் டோஸ்ட் பண்ணி கொடுக்குறது பெருசா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு கையெடுத்து கும்பிட்றாரு நம்மளோட அருணுமே. ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு நம்மளோட மஞ்சரிக்கு வந்துட்டு ட்ரிகர் ஆகுது. இன்னும் நீங்கள் பேசவே கூடாதுன்னுட்டு வந்துட்டு கையெடுத்து கும்பிட்றீங்களா, டிஸ்மிசிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம மஞ்சரி வந்துட்டு பேசிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம தீபக்குமே கையெடுத்து கும்பிட்றதுனால என்னம்மா பிரச்சனை உனக்கு சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி தீபக் ஒரு பக்கம் பயங்கர ட்ரிகர் ஆகிட்டாரு. ஸோ அப்போ வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. மஞ்சரி கிட்ட வந்துட்டு தீபக் வந்துட்டு ஒரு டெசிஷன் வச்சுட்டாரு. இந்த மாதிரி கையெடுத்து கும்பிட்றதுல வந்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. மஞ்சரி சொல்கிறத அவர் வந்துட்டு கேட்குறாரு. அவர் வந்துட்டு நடந்ததை பார்த்துட்ருக்காரு. நடந்ததை பார்த்துக்கிட்டு இருந்து தான் வந்துட்டு அவர் தீபக்கை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு மஞ்சரி நான் கேப்டன்ட்ட வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம், இல்லை என்னால் கேப்டனாக இருக்க முடியாது, நான் தீபக்கா தான் நான் பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ நான் யார்கிட்ட அட்ரஸ் பண்ணணும், இல்லை தீபக்கா சொல்லுங்கள் கேப்டனாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி, கேப்டனாக வந்துட்டு நான் வருவேன், இப்போ நீங்கள் தீபக்கா சொல்லுங்கள், ஹவுஸ்மேட்டாக நான் அருணுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அருண்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு மறுபடியும் சிவகுமார்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். சிவகுமாரும் வராரு. ஆக்சுவலி இப்போ அருணுக்கு சப்போர்ட்டாக தீபக், சிவகுமார் எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு ஒரு அட்டாக்கிங் மோடில் தான் வந்துட்டு பண்ணுறாங்க மஞ்சரி. ஸோ மஞ்சரியுமே வந்துட்டு ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். மஞ்சரி பாயிண்ட் கரெக்டாக இருந்தாலுமே சில டைமில் ஸோ அவங்க கத்துறதுனால ஸோ அது என்ன ஆயிடுது அப்படின்னா, ஸோ மஞ்சரி மேலே அது வந்துட்டு ஒரு தப்பாக வந்துட்டு ப்ரொஜெக்ட் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அருண் வந்துட்டு ரியாவையும் தான் சொன்னார், அந்த கெஸ்டர் மேனரிசம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதே தான் வந்துட்டு மஞ்சரிக்கிட்டேயும் வந்துட்டு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கேப்டன் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, நீ பண்ணுறதும் தப்பு தான், நீங்கள் பேசுகிறதும் தப்பு தான், 2 விதமாக டிப்ளமேட்டிக்காக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா அருணுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார் ஆஸ் எ ஹவுஸ்மேட்டாக. அது மட்டும் இல்லாமல் காமாக கம்போஸ்டாக வந்துட்டு மஞ்சரினால் பேச முடியல, ஒரு அட்டாக்கிங் மோடில் எல்லோரும் வர்றதுனால. இப்போ தர்ஷிகா சத்யாவுமே வந்துட்டு என்ன மஞ்சரி உனக்கு பிரச்சனை, எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு ஏதோ காதில் கேட்டுட்டு நீ பாட்டுக்கு சண்டை இழுத்துக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி தான் வந்து பேசுகிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறதுனே மஞ்சரிக்கு புரியல. ஒரு விதத்தில் பார்க்குறப்போ மஞ்சரி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சுங்க மக்களே. ஆனால் மஞ்சரி வந்துட்டு இதுக்கு ஒரு பெரிய ரியாக்டிவாக நம்ம பண்ணியிருக்க தேவையில்லையே அப்படின்னு அவங்க வந்துட்டு நினச்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கு அது தப்பாக இருந்ததுன்னா அது நீங்கள் காமாக சொல்லியிருக்கலாம். அது நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய இப்படி கத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே அட்டாக்கிங் மூடில் வர்றாங்களா, ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு கம்போஸ்டாக வந்துட்டு நீங்கள் கேப்டன்ட்ட வந்துட்டு அட்ரஸ் பண்ணியிருந்தா கேப்டன் அதை எடுத்து பேசியிருப்பாரோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. அதுக்கு நீங்கள் கத்துனா அது வந்துட்டு ஒரு மாதிரி தான் அங்கே வந்துட்டு ப்ரொஜெக்ட் ஆகுது ஆக்சுவலி. இப்போ வந்துட்டு அருண் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஆக்சுவலி, நான் அப்படி பண்ணலை, நான் அப்படி தான் கும்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு மஞ்சரி வந்துட்டு இல்லை, என்னை பேச விடாமல் ஒரு கெஸ்டர் மேனரிசமில் வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டா அது என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அங்கே பயங்கர சண்டை போகுது. இதில் வந்து பயங்கரமாக ட்ரிகர் ஆகிறது வந்து யார் அப்படின்னா நம்மளோட தீபக்லாம் சரியான டென்ஷன் ஆகிட்டாரு. மஞ்சரி மேலே ஏறுன்னு ஏறுறாரு. ஸோ நான் வந்துட்டு ஃப்ளவர் இப்போ கட் பண்ண போகிறேன், என்னை வந்துட்டு ஒரு கேப்டன்ட்ட நான் வந்துட்டு ஒரு பிரச்சனையை வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறப்போ அவர் கேப்டனாக இல்லாமல் தீபக்காக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ வா பார்த்துக்கலாம், நீங்கள் மட்டும் போன வாரம் வந்துட்டு தளபதியாக இருந்தீங்க, கேப்டனாக மாறினீங்க, அப்போ வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு ஒரு 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 கேப்டனாக இல்லாமல் தீபக்கா பேசக்கூடாதா, நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம், கட் பண்ணுங்கன்னு மூஞ்சிலாம் அவருக்கு ரெட்டிஷ் ஆயிடுது ஆக்சுவலி அவரோட கோவத்தில். அந்த லெவலுக்கு டென்ஷன் ஆகி ஹைப்பராகி அவர் பேசுகிறாரு. அப்படி அவர் பேசி நான் பார்த்ததே இல்லை ஆக்சுவலி. தீபக் ஆன் ஃபயர் மோடுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் ஆக்சுவலி. அந்த லெவலுக்கு டென்ஷன் ஆகி மனுஷன் ஒரு மாதிரி ஆயிட்டார். ஸோ அவரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க எல்லாருமே. ஏன்னா மஞ்சரி மேலே ஏறிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ மஞ்சரியுமே வந்துட்டு அங்கே அவ்வளோ பிரச்சனை நடக்குது, அவங்களுமே கம்முனே இருக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுமே வந்து அட்டாக்கிங் மூட்லேயே பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் எல்லாருமே இவ்வளோ சூழ்ந்து வர்றப்போ ஜஸ்ட் பி காம், கொஞ்சம் அமைதியாக இருக்கலாமே. ஏன் எல்லாருமே வந்துட்டு மஞ்சரியை தாக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
அப்படி தாக்கணும்னு அவசியமே இல்லையே, இல்லைங்களா? அதுக்கு வந்துட்டு மஞ்சரி மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, அருண் உங்களால தான் இப்போ எல்லா பிரச்சனையுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மற்ற ஹவுஸ்மேட்ஸுமே நீ கொஞ்சம் கம்முன்னு தான் இரேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்குமே அப்படி தான் தோணுச்சு. ஏம்மா நீ கொஞ்சம் கம்முன்னு தான் இரேன், இது வந்துட்டு ஒரு ஃபுட்டு விஷயம், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பொறுத்து போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தீபக்லாம் வந்துட்டு எல் டேபிள் மேலேயே ஏறி இப்படி கையெடுத்து கும்புறதுல ஒன்றும் பெரிய தப்பாக எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் லிவிங் ஏரியாவில் வர சொல்கிறாங்க. ஆஸ் எ கேப்டன் அப்படின்னா அவரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவர் ரூமுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவரோட ரூமுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு தண்ணியெல்லாம் குடிக்க வச்சுட்டு கொஞ்சம் வந்துட்டு காம் அண்ட் கம்போஸ்டாக வந்துட்டு ஆகறக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி மறுபடியும் ஒரு லிவிங் ஏரியாவில் எல்லாத்தையுமே வந்துட்டு அசம்பிள் பண்ணி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு அந்த ரூமில் கூட நம்ம அருண் அண்ட் முத்துக்குமார் அன்ஷிதா 3 பேரும் தான் வந்துட்டு காம் பண்ணிகிட்ருக்காங்க தீபக்கை. அப்போ கூட அருண் வந்துட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா முத்துக்குமார் நானும் தான் இருப்பேன், ஏன்னா நீங்கள் ஏதாவது பேசி மாற்றிட்டுருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது வந்துட்டு ஏன்னா எஸ் அஃப்கோர்ஸ் முத்துக்குமார் வந்துட்டு மூளைச்சலவை செய்வார் தான். ஸோ அவரோட பாயிண்ட் வந்துட்டு கரெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்க எல்லாத்துக்கிட்டுமே வந்து மூளைச்சலவை செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஃபைட் நடக்குது. ஸோ லிவிங் ஏரியாவில் போகிறாங்க. ஸோ லிவிங் ஏரியாவில் போயிட்டு ஸோ அவங்களோட இஷ்யூஸை வந்துட்டு அட்ரஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அட்ரஸ் பண்ணுறப்போ அருண் வந்துட்டு அட்ரஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு வந்துட்டு அருண் தான் அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ இப்படி தான் பிரச்சனை நடந்துச்சு. ஸோ டோஸ்ட் பண்ண என்ன நடந்துச்சோ, அதாவது டோஸ்டிங் தான் பிரச்சனைங்க. டோஸ்ட் பண்ணுறதுனால தான் பிரச்சனையே. ஸோ அதுதான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நடுவில் பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம மஞ்சரியுமே வந்து எந்திரிச்சு பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நம்மளோட சௌந்தர்யா வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பேசாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யூ ஷட்டப் அப்படிங்கிற மாதிரி நம்ம மஞ்சரி சொல்கிறாங்க. ஸோ நான் ஷட்டப் அவங்க மட்டும் என்னை வாய மூடுன்னு சொல்கிறாங்க, நானும் ஷட்டப் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொல்கிறாங்க. அதுக்கு எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே வந்துட்டு மஞ்சரி தான் சொல்கிறாங்க. ஸோ மஞ்சரி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் அவங்க சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பேசாமல் இருங்கன்னு தானே சொன்னேன், நீங்கள் எதுக்கு இப்போ வாய மூடுன்னு எல்லாத்திட்டையும் வந்துட்டு சொல்கிறீங்க, நீங்கள் மஞ்சரி பொய் சொல்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு மஞ்சரிக்கும் சௌந்தர்யாவுக்கும் அங்கே கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. அப்பப்பப்பா இதை பார்க்குறப்போ ஐயோ எதுக்கடா இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஸோ ஒவ்வொருத்தரும் அட்ரஸ் பண்ணி அந்த இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணி பேசுகிறதுக்கு அப்பப்பப்பா கடைசியாக வந்துட்டு கத்தர் ஆரம்பிச்சிட்டாங்க. தீபக் வந்துட்டு ஒரு விசில் அடித்து அமைதியாக இருங்க, ஒவ்வொருத்தராக வந்துட்டு அட்ரஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அங்கே வந்துட்டு லிவிங் ஏரியாவில் கொஞ்சம் காமாக இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் எல்லாருமே அட்ரஸ் பண்ணுறக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தராக வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறக்கு ஆரம்பிக்கிறாங்க மக்களே. ஸோ மஞ்சரி வந்துட்டு ரொம்பவுமே கத்துறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. கத்தி ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதுங்கிறது வந்து இந்த உலகத்தில் வந்துட்டு பிரயோஜனம் இல்லை. ஆக்சுவலி உங்கள் பாயிண்ட் வேலிடாக இருந்தாலுமே நீங்கள் கத்துறப்போ அந்த பாயிண்ட் வந்துட்டு இன்வேலிடாக மாறிடுது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் கம்போஸ்டாக காமாக சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக எல்லாருமே ஏற்றுக்குவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. என்ன அப்படி தோணுது. ஆக்சுவலி முத்துக்குமார் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, ஸோ இந்த மாதிரி ஓகே நான் கிச்சன் டீமை மதிக்கிறேன், இனிமேல் நான் கிச்சன் டீம் டெசிஷனுக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டு உட்காந்துடுறாரு. அவரும் முன்னாடி நிறையா பேசினார், ஏன் வந்துட்டு டோஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம். பட் அங்கே எதுவும் எடுப்படலை. ஓகேங்களா? ஸோ அவர்னால அவர் வந்து கடைசியில் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஓகே நீங்கள் கிச்சன் டீம் வந்துட்டு கொடுக்குறத நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், கிச்சன் டீம் வந்துட்டு எங்களுக்கு எங்களுக்கு வந்துட்டு சர்வ் பண்ணுறத நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி கம்போஸ்டாக அவர் வந்துட்டு சொல்லிவிட்டு அமைதியாக உட்காந்துடுறாரு. எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார் கொஞ்சம் சைலண்ட் ஆனது இந்த விஷயத்தில் தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் மஞ்சரி எந்திரிச்சு பேசுகிறாங்க. ஸோ மஞ்சரியும் எந்திரிச்சு பேசுகிறாங்க, இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தரும் அட்ரஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ மஞ்சரியோட பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பிரச்சனை வருது, ஸோ ஆஸ் எ கேப்டனாக நீங்கள் இல்லாமல் ஒரு தீபக்கா வந்துட்டு அங்கே வந்துட்டு பேசினது வந்துட்டு எனக்கு சுத்தமாக இது சரிப்பட்டு வரல. அப்போ வந்துட்டு நீங்கள் ட்ரிகர் ஆகி டென்ஷன் ஆகிட்டீங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால் நான் ஃப்ளவர் கட் பண்ண வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தீபக் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு, ஸோ வெரி குட், நான் பெரிய கிளாப்ஸ் பண்ணுறேன், மஞ்சரினால் இவ்வளோ பொறுமையாக பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணுறாரு. அதுவுமே வந்துட்டு மஞ்சரியை வந்துட்டு ஒரு
ட்ரிகர் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ மஞ்சரியை எல்லாருமே சேர்ந்து ட்ரிகர் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, அருண் வந்துட்டு நேற்று நைட்டே வந்துட்டு மஞ்சரியை பற்றி கொஞ்சம் தப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே மனசில் பதிஞ்சிருக்கு எல்லார்த்து மேலேயுமே. ஸோ அப்படி இருக்கிறப்போ எல்லாருமே வந்துட்டு இப்போ மஞ்சரி மேலே தான் வந்துட்டு ஒரு டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மஞ்சரியை ஏன் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் ரீசன். பட் மஞ்சரியுமே இதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல மஞ்சரி கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாருமே மஞ்சரிக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க வந்துட்டு அக்ரெசிவான ஒரு மோடில் ஃபைட் பண்ணுறதுனால தான் ஸோ மஞ்சரியை பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, என்னடா இவங்க இவ்வளோ ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது. பட் பாயிண்ட் கரெக்ட். மஞ்சரிஸ் பாயிண்ட் கரெக்ட். பட் மஞ்சரிஸ் அக்ரெசிவ் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் த தப்பு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க மக்களே. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் இன்னொரு பிரச்சனையும் இழுத்துட்டு வர்றாங்க அருண். என்ன பிரச்சனை இழுத்துட்டு வர்றாரு அப்படின்னா, ஸோ நைட்டு பேசினாங்க இல்லைங்களா, மஞ்சரி கேஷுவலாக தரிசிக்கட்ட என்னடி இதெல்லாம் எங்கே வச்சு சாப்பிட்றீங்க, இந்த தொக்கெல்லாம் எங்கே வச்சு சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது அங்கே பிரச்சனையாக வருது. அது மஞ்சரியை நான் அது மஞ்சரிக்கு அக்யூசியேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ மஞ்சரி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன அக்யூசியேஷன் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க அருண் அப்படின்னு சொல்லிட்டு. இது அக்யூசியேஷன் கிடையாது, எனக்கு லிட்ரலாக நான் அழுதுட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அருண் சொல்கிற அப்படி. ஓகேங்களா. பட் மஞ்சரிக்கு அது ஹர்ட் ஆகும் இல்லையா. ஸோ நீங்கள் ஒளிச்சு வச்சு திங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அருண் சொல்கிறப்போ அது கண்டிப்பாக அது ட்ரிகர் ஆகும் தான். அப்படி அவங்க சொல்லவே இல்லை, அந்த மீனிங்கில் அவங்க சொல்லவே இல்லை. பட் அருண் அப்படி தான் சொல்கிறாங்க. அதுக்கு தர்ஷிகா எந்திரிச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு அது கேஷுவலாக இருந்து ஆஸ் எ மஞ்சரி என்னோடய ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால அது எனக்கு கேஷுவலாக இருந்துச்சு. பட் அருண் அப்படி எடுத்துக்கிட்டாரு, இது நான் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி கிட்ட சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ பவித்ரா எந்திரிச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே சேர்ந்து இப்போ மஞ்சரி தான் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பவித்ரா அண்ட் ஆனந்தி ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலி எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு, இவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் அண்ட் அக்ரெசிவ் வேணுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு ரெண்டு பேர்த்த மேலேயுமே தான் தப்பு இருக்குன்னு தோணுது. பட் அருண் தான் ட்ரிகர்லாம் பண்ணுறாரு, அருண் தான் பேக்கில் பேசியிருக்காங்க மஞ்சரி பற்றி. ஸோ மஞ்சரி பற்றி பின்னாடி பேசுனதுனால கிச்சன் டீமில் இருக்கிற சத்யா, சிவா எல்லாருமே மஞ்சரியை அட்டாக் பண்ணுறக்கு ஆரம்பித்தாங்க காலையில். உங்களுக்கு புரியுதா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எப்படி அப்படின்னா, மஞ்சரிக்கு எப்படி அப்படின்னா அவங்களோட பாயிண்ட் கரெக்டாக இருந்தாலும் அவங்களோட அக்ரெசிவ் வே ஆஃப் ஃபைட்டிங்கில் அந்த பாயிண்ட் மறைஞ்சு போயிடுது. ஸோ கொஞ்சம் ஸ்டே அண்ட் காம்போஸ்டாக இருந்திருந்தாங்க அப்படின்னா டெஃபினெட்லி அவங்களோட பாயிண்ட் வேலிடாக இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சரி கொஞ்சம் எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகி அவங்க தனியாக போய் அழுகிறாங்க. ஸோ அவங்க அழுகிறத பார்த்துட்டு நம்மளோட கேப்டனுமே சாரி கேட்குறாங்க. ஸோ மற்றவங்களாம் மஞ்சரியை கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆன் த ஹோல் ஸோ இது பார்க்குறப்போ ரொம்ப எப்படி சொல்கிறது, இவ்வளோ பிரச்சனையா ஒரு பிரெட் டோஸ்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ சொல்கிற வார்த்தைகள் கவனமாக பேசணும். அப்புறம் மறுபடியும் எப்படி ரீச் ஆகுது அங்கே அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரொம்ப அந்த ஃபைட் பார்த்திங்க அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீம்லலாம் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கம்மியாக காமிக்கிறாங்க இந்த 1 hour எபிசோட் அப்படிங்கும்போது. லைவ் ஸ்ட்ரீமில் ரொம்ப நேரம் பேசிகிட்டே போயிட்டுருப்பாங்க. அங்கேருந்து கட் பண்ணி பார்த்திங்கன்னா முத்துக்குமார் அண்ட் அருண் தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அருண் முத்துக்குமாரை என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஸோ இவங்க இப்படி தான் ட்விஸ்ட் பண்ணுவாங்க பேச்சு அப்படிங்கிற மாதிரி மஞ்சரியும் சொல்லிவிட்டு இவரும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கான்னு நம்மளோட முத்துக்குமாரை சொல்லுவாங்க. முத்துக்குமார் காரணமே இல்லாமல் என்னடா என்னைய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமாரும் அருணும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ இன்னுமாடா முடியல அப்படிங்கிற மாதிரி தீபக் பேசிகிட்டு இருப்பார். தீபக் பேசிகிட்டு இருக்கிறப்போ இப்படி தான் நீங்கள் பேசுவீங்க முத்து, உங்களுக்கு வாய் பேச்சு இல்லைன்னா அவ்வளோதான், நீங்கள் வாயால் தான் ஜெயிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு முத்துக்குமார் போன சீசன்லேயும் அப்படி தான் ஜெயித்தாங்க அருண் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு சொல்கிறப்போ அருணால் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ யார் பர்சனலாக அட்டாக் பண்ணுறது, நான் பர்சனலாக அட்டாக் பண்ணல, போன சீசன்லேயும் அப்படி தான் ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. சும்மா பா 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 அது முத்துக்குமார் அப்படின்னாவே பா 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 அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுவார். ஆமாங்க அருண், நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வாய் இருக்கிற புள்ள தான் பொழைக்கும். அர்ச்சனாவும் வாயால் தான் ஜெயித்தாங்க. அவங்க பேச தெரிஞ்சதுனால தான் ஜெயித்தாங்க. ஸோ முத்துக்குமாருக்கு பேச தெரியுது அப்படிங்கிறதுனால அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னா
அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்களே உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் அருண், நான் உங்களை வந்துட்டு தப்பு சொல்ல, பட் எனக்கு அப்படி தோணுது. ஒரு வழியாக அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பொம்மை டாஸ்க் வந்துட்டு வைக்கிறாங்க மக்களே. ஸோ பொம்மை டாஸ்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அருண் வந்துட்டு வெளியேறிடுறாரு. அதுக்கப்புறம் 3 பேர் வந்துட்டு விளையாடுறாங்க. இந்த 3 பேரில் வந்துட்டு சிவா அண்டு ஜெஃப்ரி வந்துட்டு உள்ளே போயிடுறாங்க. சாச்சனா வந்துட்டு எலிமினேட் ஆயிடுறா. ஓகேங்களா? ஸோப்பா அந்த சாச்சனா பொண்ணு இருக்கே, அப்படியே போயிட்டு மேலே ஏறி யார் மேலே, சத்யா மேலே ஏறி தாவிட்டு அப்பப்பப்பா பார்க்குறக்கே கன்றாவியாக இருந்தது. அப்புறம் மறுபடியும் பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிவா அண்ட் ஜெஃப்ரிக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தரை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள், அவங்க தான் கேம் ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு நம்மளோட ரயானை சூஸ் பண்ணுறாங்க. சிவா வந்துட்டு அருணை சூஸ் பண்ணுறா. அப்படி இங்கே தான் ஒரு ட்விஸ்டே நடக்குது. ஸோ அவங்க வந்துட்டு ப்ளே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அருண் வந்துட்டு நான் ப்ளே பண்ணல மச்சான், நீ ப்ளே பண்ண அப்படிங்கிற மாதிரி விஷால்கிட்ட சொல்கிறாங்க. விஷால் என்ன சொல்கிற அப்படின்னா, இல்லைடா நீயே ப்ளே பண்ண முடிஞ்ச வரைக்கும் எஃபோர்ட் போடு, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா அந்த டால் ஹவுஸில், ஸோ இங்கே வந்துட்டு அருண் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜெஃப்ரியோட பொம்மை தான் கிடைக்குது. ஸோ ஜெஃப்ரி இது கொண்டு போய் வச்சிட்றாங்க. ஸோ அது வந்துட்டு மற்றவங்களுக்கு பார்க்குறக்கு அது ஹீரோயிசமாக தெரியுது. ஓகேங்களா? எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, நீ விளையாட போனது சிவாக்காகத்தான், அப்புறம் ஏன் நீ ஜெஃப்ரியோட பொம்மை கொண்டு போய் வைக்கிற? ஓகேங்களா? ஸோ அப்போ நீ சிவாவுக்கு பண்ணுறது என்ன, ஜெஃப்ரிக்கு பண்ணுறது என்ன? இப்போ நீ ஜெஃப்ரிக்கு நீ வந்துட்டு நல்லா பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாருமே கை கொடுத்தாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு ஒரு ஹீரோவாக பார்க்குறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. ஸோ அவர் வந்து பிரேக் டவுன் ஆகி அழுகிறாராம். ஓகேங்களா? பிரேக் டவுன் ஆகி அழுகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் சாரிங்க சிவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்களால விளையாட முடியலன்னு கொண்டு போய் வச்சாரா, இல்லை பர்பஸ்ஃபுல்லி கொண்டு போய் வச்சாரான்னு எனக்கு தெரியல. ஸோ ஜெஃப்ரி இது வந்துட்டு கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதுதான் நடந்தது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நடக்குதுங்க மக்களே. ஸோ ஜாக்லின் வந்துட்டு உன்னை நான் வந்துட்டு ஒரு ஹீரோ மாதிரி பார்க்குறேன் அப்படின்லாம் அவங்களெல்லாம் பாராட்டுறாங்க. ஓகேங்களா? பட் எனக்கு கொஞ்சம் அது வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ ஆனந்தியும் முத்துக்குமாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, இது என்ன விளையாட்டு? அப்போ வந்துட்டு சிவகுமாருக்கு என்ன பதில் சொல்லுவார் நம்மளோட அருண் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, கரெக்டு தான், ஆனால் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்துக்குமார் சொல்கிறாரு. ஏன்னா முத்துக்குமாருக்கும் அருணுக்கும் தான் ஆகாது இல்லையா, முத்துக்குமார்னாலையும் பாராட்ட முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஆனந்திக்கு வந்துட்டு என்ன எப்படி தோணுது அப்படின்னா, சிவகுமாரோட பொம்மை தானே எடுத்து வச்சுருக்கணும் அருண், இவர் ஏன் ஜெஃப்ரியோட பொம்மை எடுத்து வச்சார்? இல்லை ஆனந்தி அப்படின்னு சொல்லி அவரோட பாயிண்டில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுட்டார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை யாரை சூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? சாச்சனாவையும் ஜெஃப்ரியும். எனக்கு ஜெஃப்ரியை சூஸ் பண்ணது பிரச்சனை இல்லை, இந்த சாச்சனாவை வந்துட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக சூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது என்னால் ஏற்றுக்கவே முடியல. பிகாஸ் அருண் நல்லா பண்ணியிருந்தார், ப்ளஸ் அதே மாதிரி தீபக் நல்லா பண்ணியிருந்தார், எல்லாத்துக்குமே ஓட்டு அதிகமாக வந்தது. ஓகேங்களா? பட் இதில் வந்துட்டு அருண் விட்டு கொடுத்துட்டாராம் கேப்டன்சியை. எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ விட்டு கொடுக்கறதுக்கு எதுக்கு கேமுக்கு வரணும்? நீங்கள் விட்டு கொடுக்கறதுக்காக தான் நீங்கள் கேமுக்கு வந்தீங்களா அப்படின்னு தான் தோணுது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அந்த சாச்சனா வந்துட்டு ஓவராக இந்த இமிட்டேட் பண்ணும். எனக்கு டென்ஷன் ஆகும். எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை, எப்போ பாரு நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தீபக்கை வந்துட்டு பிடிக்கல, அவங்களோட கேப்டன்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ளவர் கட் பண்ணான். ஆனால் அது எப்படி வந்துட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் நீ தீபக்கோட பேர் சொல்கிற? என்னம்மா நீ நடிக்கிற? அப்போ உனக்கு என்ன தோணுது? தீபக் வந்துட்டு விட்டு கொடுக்கணும்னு தோணுது இல்லையா? உனக்கு தீபக் வந்து விட்டு கொடுக்கணும் இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டை. ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதை வந்துட்டு உனக்கு விட்டு கொடுக்கணும். அதனால நீ ஒரு ஐடியா போடுற. பாப்பா என்னம்மா நீ கிளவர் பண்ணுற? யா சாமி, பச்சையாக தெரியுது நீ நடிக்கிறேன்னு. ஓகே, எனிவே அது உன்னோட கேம். ஸோ இதோட முடியுது. அதே மாதிரி ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்மளோட மஞ்சரியும் நம்மளோட ராணாவையும் சொல்கிறாங்க, 2 பேர்த்தையும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியில் உட்காந்து நம்மளோட பவித்ரா அண்ட் அன்ஷிதாலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க மக்களே. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது. உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, பாய்.